முறை. ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கிடணும். பிறவிக்கிட்டு நல்லா விரவிக்கிடணும். விரவி நல்லா உப்பு தண்ணியை தெளித்து நல்லா விரவிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு புட்டு வேக வைக்கணும். நல்ல சிவப்பரிசி எடுத்துக்கிடுங்க. சிவப்பரிசி தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா புட்டுக்கு உடைய சிவப்பரிசி தான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. அதனால் நான் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறேன். நல்லா உறுதியாக நல்லா தண்ணி கொழக்கட்டைக்கு குடிக்கிற மாதிரி அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் புட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய் பால் வச்சு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த புட்டு. சிவப்பு புட்டு அரிசி வெள்ளை அரிசிலையும் செய்யலாம். இருந்தாலும் வெள்ளை அரிசியில் செய்கிறத விட சிவப்பு அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் கொஞ்சம் நான் மேலே அப்படியே தூவிக்கிட்டு வைக்கிறேன். புட்டு குழாய் இருந்தாலும் அதில் வச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு அது இல்லை, அதனால் இதில் வைக்கிறேன். அடுத்த எல்லா தட்டுலேயும் வைங்க. எல்லா தட்டுலேயும் வச்சு இது பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் 3 தட்டு வச்சுருக்கிறேன். 3 தட்டுலேயும் நான் வைக்கிறேன். 3 தட்டுலேயும் வச்சு இது பண்ணுறேன். அதுலேயும் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் வெந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சு நல்லா புட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே சவை பற்ற வைக்கல, சவை பற்ற வச்சுக்கிடுதேன். சவை பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும். 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் வச்சியும் சாப்பிடலாம். நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். முடியை திறக்கிற 10 நிமிஷம் கேப்பில் இருக்குது. முடியை திறந்து இதை வச்சு குத்தி பார்க்குறேன். நல்லா அப்படி எடுத்து பார்த்தா நல்லா அப்படி உருட்டிக்கிட்டு அழகாக வரும். அதுதான் வெந்துட்டுன்னு பக்குவோம். அதனால் இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குது. இது வந்து நானே அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து வறுத்து புட்டு இப்படி ரெடி ஆகிட்டு. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அது எடுக்கிறேன் நான். இது சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கிறேன். மெதுவாக எடுத்து இதில் கொட்டி சூடாக இருக்குது, அதனால் நல்லா மெதுவாக கீழே கொட்டாமல் நல்லா அழகாக எடுக்கிறேன். எடுத்து இதை நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடுறேன். செஞ்சு இப்படி கொஞ்சம் வேறுனாலும் போட்டு நாட்டு சக்கரை இந்த சிவப்பரிசிக்கு நாட்டு சக்கரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை தூவி நல்லா அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா விரவிக்கிடுங்க. விரவி நல்லா பசங்களுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பல்லுக்கும் நல்லா இதமாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சிவப்பு புட்டு அவ்வளோ உடம்புக்கு நெஞ்சு வலிக்கு வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும்.
செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.